Good afternoon students. So இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய லெசன் வந்து பார்த்திங்கன்னா கார்பனேட் காம்பவுண்ட்ஸ் ஓகேங்களா. 12th கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் செகண்ட் லெசனில் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 12வது லெசனு, அதாவது 12th யூனிட்டு ஓகேங்களா. ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கார்பனேட் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள் அந்த கார்பனேட் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது அதனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம டெய்லி நிறைய ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து பார்த்தோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையா பார்க்குறோம் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா CO குரூப் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்பவுண்டு கார்பனேட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அது நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்க்குறோம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து பார்த்தோன்னா CO ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்டு தான் வந்து பார்த்தோன்னா கார்பனேட் காம்பவுண்ட் ஓகேங்களா. சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது யூஸ் பண்ணுறோம். அதாவது பயோமாலிகுல்ஸில் வந்து பார்த்தா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் நிறையா யூஸ் பண்ணுறோம். அப்படி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட் காம்பவுண்ட்ஸ் தான், கார்போஹைட்ரேட்டு கார்பனேட் காம்பவுண்ட்ஸ் தான் ஓகேவா. அதே பார்த்தீங்கன்னா ஆல் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கண்டெய்ன் த கார்பனேட் குரூப் ஓகேவா. ஆல் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கார்பனேட் குரூப் அதில் இருக்குது. கார்பனேட் குரூப்னா CO குரூப் ஓகேவா. ஸோ இது ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ மெட்டபாலிக் ப்ராசஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குது அப்படின்னா சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிடாக்சியல் அப்படின்னு ஒரு காம்பவுண்டு ஓகேவா. பிரிடாக்சியல் அப்படி காம்பவுண்டு இதை ஆல்டிஹைட் டெரிவேட்டிவ் ஃப்ரம் விட்டமின் B ஓகேவா. அது வந்து பிரிடாக்சியல் அப்படி காம்பவுண்டு எதில் இருக்குது அப்படின்னு விட்டமின் பியில் இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஆல்டிஹைட் டெரிவேட் ஓகேவா. இந்த கார்பனல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதில் ரெண்டு ஓகேங்களா. என்ன அப்படின்னா அதாவது கார்பனல் காம்பவுண்ட் அப்படின்னா ஆல்டிஹைடும் கீட்டோன் ரெண்டையுமே நம்ம கார்பனல் காம்பவுண்ட் அப்படி தான் சொல்லுவோம் ஓகேவா. ஆல்டிஹைடையும் கார்பனல் காம்பவுண்ட் தான் சொல்லுவோம், கீட்டோனையும் கார்பனல் காம்பவுண்ட் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. சரி, அதில் இந்த பிரிடாக்சில் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய கார்பனல் காம்பவுண்ட். பிரிடாக்சில் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய கார்பனல் காம்பவுண்ட். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா விட்டமின் B6 விட்டமின் பியில் இருக்கக்கூடியது ஓகேவா. இதோட ஃபங்க்ஷன் கோஎன்சைம். பார்த்தோன்னா கோஎன்சைம் ஓகேவா. சரி, அதே மாதிரி கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் ஓகேவா. ஃபேப்ரிக் ஓகேவா. நான் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக்கில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது அண்ட் ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ கார்பனல் காம்பவுண்டு பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் பேக்லைட் அண்டு ஃபாரஸ்டமால் ஓகேவா. இப்போ ஃபார்மால்டிஹைட் வந்து பார்த்தோன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேக்லைட் ஓகேவா. அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு பேக்லைட் அப்படிங்கிறது பாலிமர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேவா. அதை ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பாராஸ்டிலேட்டட் அமினோஃபினால் ட்ரக் ஓகேவா. ஸோ இது அதாவது இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் த ஃபீவர் ஓகேவா. இந்த பேக்லைட் அப்படிங்கிறது நிறையா காம்பவுண்ட், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இப்போ குக்கர் இருக்கு இல்லையா, குக்கரோட ஹேண்டில் பார்ட்டு ஓகேங்களா. அது லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு அதோட ஹேண்டில் பார்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு பாலிமராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற ஒரு கார்பனல் காம்பவுண்டு. அதே மாதிரி நம்ம ஃபீவரை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பாராஸ்டமல் டேப்லெட் ட்ரக்ஸ் ஓகேவா. பாராஸ்டமல் ட்ரக் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா பாராஸ்டிலேட்டட் அமினோஃபினால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்ன அப்படின்னா கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குது ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கக்கூடியதான் ஓகேவா. இன் திஸ் யூனிட் வி லேர்ன் த preparation and properties of and uses of aldehyde and ketone and carboxylic acid ஓகேவா. ஸோ கார்பனல் காம்பவுண்டில் ரெண்டு பார்ட்டாக இருக்குது, ஒன்று கார்பனல் காம்பவுண்ட் ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிட் ஓகேவா. சரி, இதுதான் அதாவது என்ன கார்பனல் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு கீட்டோன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இது மூணையும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு யூசஸ் இதை பற்றி ப்ரீஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில் பார்க்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் நாமன்கில்ச்சர் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஓகேவா. ஸோ அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபெக்ஸ் சிஸ்டம் பிரகாரம் நாமன்கில்ச்சர் ஆர்கானிக் காம்பவுண்ட் நாமன்கில்ச்சர் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th படிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதோட ரூலெல்லாம் வந்து பார்த்தா இங்கே அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஐபெக் நேம் வந்து பார்த்தோன்னா ஆல்டிஹைடுக்கு கீட்டோனுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காமன் நேமுக்கு உள்ள நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் காமன் நேமு ஸ்ட்ரெச்சரல் ஃபார்மில் ஐபேக் நேம் ஓகேங்களா. சரி, காமன் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓகேங்களா
நம்ம ஆல்டிஹைட்னு கடைசி வேர்டு ஆல்டிஹைட்னு வரும். ஓகேங்களா, கீட்டோனுக்கு கீட்டோன் வரும் காமன் நேம். ஓகேவா, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு ப்ளஸ் எத்தனை கார்பனில் இருக்குது, எத்தனை கார்பன் இருக்கோ அது கார்பனோட அல்கே நேம் ப்ளஸ் ஆல்டிஹைடு கார்பனோட. ஓகே, இது காமன் நேம், பொதுவான ஒரு நேம். ஓகேவா, காமன் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் நேம் ப்ளஸ் ஆல்டிஹைடு, அல்கைல் நேம் வந்து ப்ளஸ்ஸு ஆல்டிஹைடு, அல்கைல் நேம் ப்ளஸ்ஸு ஆல்டிஹைடு. இது ஆல்டிஹைடு, இது காமன் நேம். நான் சொல்கிறது இது காமன் நேம். சரியா, இதே கீட்டோனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கீட்டோனில் வந்து பார்த்தோன்னா 2, அதாவது ஆல்டிஹைடில் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் குரூப்புக்கு அப்புறம், அதாவது ஆல்டிஹைடு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டிஹைடுக்கு இருக்கும். ஆக்சிஜனு, இது கார்பன். ஓகேவா, இது இங்கே வந்து பார்த்தோன்னா ஆர் இருக்கும், இங்கே ஹச் இருக்கும். இதான் வந்து பார்த்தோன்னா ஆல்டிஹைடு, இதுதான் ஆல்டிஹைடு. ஓகேங்களா, சரி. இப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் இருக்கணும் அல்கைல் நேமு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆல்டிஹைடு முடிக்கணும். எத்தனை கார்பன் இருக்கோ அதனுடைய அல்கைல் ப்ளஸ் ஆல்டிஹைடு முடிக்கும். இதே கீட்டோனில் இருந்துச்சு அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோனில் இருந்துச்சு அப்படின்னா 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு கார்பன் இருக்கும், ஆர் குரூப் இருக்கும். 2 பக்கமும் ஒரு ஆர் குரூப். ஓகேவா, இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர் குரூப் இருக்குது. ஓகேவா, இப்போ 2 ஆர் குரூப் இருக்கும். இந்த 2 ஆர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் எது ஃபஸ்ட்டு நேம் வருதோ அது ஃபஸ்ட்டு. ஓகேவா, இப்போ இது வந்து எத்தில் அப்படின்னா, இது மெத்தில் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வரும், ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எத்தில் மெத்தில் கீட்டோன், எத்தில் மெத்தில் கீட்டோன். அந்த மாதிரி பார்த்தோன்னா அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் ஆஃப் அல்கைல் நேம்ஸ், அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் ஆஃப் alkyl names after the word of the ketone, after the word of the ketone for the common name. There is the common name of is a ketone and aldehyde. ஓகேவா, ஸோ ஆல்டிஹைடுக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும், அதை வச்சு அல்கைல் நேமு ப்ளஸ் ஆல்டிஹைடு. ஓகேவா, இது அதே அல்கைல் நேம் எப்படி ஃபஸ்ட்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் பேஸ் பண்ணி அல்கைல் நேமு, அதுக்கப்புறம் கீட்டோன். ஓகேங்களா, இது காமன் நேம், இது காமன் நேம். அது லோவர் கார்பன்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் நேமாக இருக்கும், லோவர் கார்பன். ஓகேவா, அந்த லோவர் கார்பன் ஆல்டிஹைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல், அதாவது ஹச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஃபார்ம்னு அர்த்தம், இது ஃபார்ம். ஓகேவா, இது லோவர் கார்பன். ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் ஆல்டிஹைடு, லோவர் ஆல்டிஹைடு, இதுதான் ஆல்டிஹைடு லோவர் ஆல்டிஹைடு, அதாவது HCHO. ஓகேவா, இந்த ஹச்சுக்கு பேர் ஃபார்ம்னு பேர். ஓகேவா, அப்போ இதுக்கு சிஹெச்ஓக்கு பேர் என்ன பேர், ஆல்டிஹைடா. அப்போ ஃபார்ம் ஆல்டிஹைடு, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆல்டிஹைடு. ஃபார்ம் ஆல்டிஹைடு. ஓகேவா, இதுக்கு பேர் ஃபார்ம் ஆல்டிஹைடு. ஓகேங்களா, அதே மாதிரி லோவர் கார்பன் சம் ஸ்பெஷல் நேம் ஃபார் த காமன் நேம்க்கு. லோவர் கார்பன் த ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன், லோவர் கார்பன் த ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் ஃபார் த ஸ்பெஷல் நேம் ஃபார் காமன் நேம் ஒன்லி. காமன் நேம் மட்டும் இது மாதிரி ஸ்பெஷல் நேம் இருக்கும். ஐபேக்கில் எல்லாம் ஒரே மாதிரி ரூல் தான் ஃபாலோ பண்ணி வரும். காமனுக்கு மட்டும் ஒரு சில ஸ்பெஷல் நேமு. இது ஹச்சுக்கு பேர் ஃபார்ம்னு பேர். ஓகேவா, சிஹெச்ஓக்கு ஆல்டிஹைடு, அதனால் ஃபார்ம் ஆல்டிஹைடு. இதான் வந்து பார்த்தா லோவர் ஆல்டிஹைடு, ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இதேமாரி இந்த சிஹெச்சுக்கு பேர் என்ன, ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஹெச்சுக்கு பேர் ஆசிட் ஃபார்ம், ஆசிட். ஓகேவா, ஆசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுவோம்னா CH3 CHO. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு பேர் ஆல்டிஹைடு, அதனால் அசிட் ஆல்டிஹைடு. ஓகேவா, இதுக்கு பேர் அசிட் ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் நேம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஸ்பெஷல் நேம். அஸ்டால்டிஹைடு, இது பேர் அஸ்டால்டிஹைடு ஃபார் த காமன் நேம், இது காமன் நேம். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கே நம்ம ஐபேக் நேம் பார்க்குறோம். இதுக்கு ஐபேக். ஓகேவா, ஸோ ஐபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, அதாவது இதனோட ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபேக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது, அதனால் மீத். ஓகேவா, அல்கேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா அல்கேன். ஈயை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டிஹைடுக்கு. ஓகேவா, ஆல்டிஹைடு ஈ எடுத்துகிட்டு ஏஎல் போடுவாங்க, ஈ எடுத்துகிட்டு ஏஎல். அல்கனேல் என்ன சொல்லுவாங்கன்னா அல்கனேல், அதாவது எந்த ஒரு சப்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அல்கனேல். ஓகேவா, சப்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து அதுக்கப்புறம் அல்கனேல் வரும். இது ஃபார் த ஆல்டிஹைடு, எஸ் ஐபேக் நேம் ஆஃப் த ஆல்டிஹைடுக்கு. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம பாருங்கள்,
இங்கே ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அதனால் வந்து பார்த்தோன்னா மீத்து. ஓகேவா, மீத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கார்பன் என்ன சிங்கிள் பாண்ட், அதனால் மீத்து ஏனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு CHO, அதனால் ஏஎல். ஸோ அதனால் மெத்தனேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா மெத்தனேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம் மெத்தனேல். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 கார்பன் இருக்குது, 2 கார்பனில் ஈத்து. ஓகேவா, இப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தா பார்க்கணும். அதாவது இந்த கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தா டபுள் பாண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி இருக்கணும். இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகேவா, இங்கே கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் இருக்கக்கூடிய டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்கணும். இங்கே தான் சிங்கிள் பாண்டாக இருந்தால் இங்கே ஏன்னு வரணும், இங்கே டபுள் பாண்டாக இருந்தால் அப்படின்னா ஈன்னு வரணும், இங்கே ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் ஐன்னு வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் கார்பன் சிங்கிள் பாண்ட், அதனால் ஏன் கார்பன் சிங்கிள் பாண்ட், அதனால் ஏன் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட்னால ஏஎல். ஓகேவா, மொத்தம் 2 கார்பனு ஈத்து ஏனு நேல். ஓகேவா, அதனால் எத்தனேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எத்தனேல். இதோடைய ஐபெக் நேம் எத்தனேல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, காமன் நேம் அசிட்டால்டிஹைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ மொத்தம் 3 கார்பன், அதனால் ப்ரொப்பு. சரியா, இங்கே கார்பன் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கா, அதனால் ஈன். ஓகேவா, எத்தனாவது இடத்துல இருக்குது, 2வது கார்பன் இருக்குது, அது மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, நம்பர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபஸ்ட் கார்பன், ஃபங்க்ஷன் குரூப் தான் ஃபஸ்ட் கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன். டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 2வது கார்பன் இருக்குது, அதனால் 2 ஈன். ஓகேவா, ஃபங்க்ஷன் குரூப் ஏஎல். ஓகேவா, அதனால் ப்ரொப்பீனேல். என்ன சொல்லுவாங்கன்னா டூ ப்ரொப்பீனேல் ஆர் ப்ரொப்பு 2 ஈன் ஏல் அப்படின்ட்டு 2 ப்ரொப்பீனேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ப்ரொப்பு 2 ஈனேல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் குரோட்டோன் ஆல்டிஹைட். ஓகேவா, இது இப்போ காமன் நேம் பார்த்தோன்னா ஸ்பெஷல் நேம் வந்து அக்ரோலின். இது பார்த்தோன்னா ஸ்பெஷல் நேம் அக்ரோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தது அது ப்ரொப்பைனேல், 2 ப்ரொப்பைனேலுக்கு காமன் நேம் அக்ரோலின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டோன் ஆல்டிஹைட். ஓகேவா, இந்த குரோட்டோன் ஆல்டிஹைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது அந்த அக்ரோலின் கூட ஒரு ஹச்சை ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு CH குரூப் சேர்த்தலாம். இந்த அக்ரோலின் இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு ஹச்சை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு CH3 போட்டோம்னா அதுக்கு பேர் குரோட்டோன் ஆல்டிஹைட். அது பேர் குரோட்டோன் ஆல்டிஹைட் அப்படின்ட்டு. இது காமன் நேம் குரோட்டோன் ஆல்டிஹைட். ஓகேவா, சரி. இப்போ காமன் நேமு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், ஆனால் ஐபேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேரி ஆகாது. எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, எல்லா கண்ட்ரிலையுமே ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இதனோட குரோட்டோன் ஆல்டிஹைடோட ஐபேக் நேம் இங்கே பாருங்கள். இது 1 2 3 4, மொத்தம் 4 கார்பன் இருக்குது, அதனால் பீட்டு. இது கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, எத்தனாவது இடத்துல 2வது இடத்துல இருக்குது, அதனால் 2 ஈனு. ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆல்டிஹைட்னால ஏஎல். ஓகேவா, அப்போ என்ன சொல்லலாம் 2 பீட்டினேல் ஆர் பீட் 2 ஈனேல். ஓகேவா, இதான் அதனுடைய ஐபேக் நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகேவா, இதுக்கு பேர் கிளிசரால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கிளிசரால்டிஹைட். ஓகேவா, இந்த கிளிசரால்டிஹைட் நீ வந்து பார்த்தீங்கன்னா எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி லெசனில் படிச்சிருப்பேன் கிளிசரால்டிஹைட் அப்படின்ட்டு. ஓகேவா, அது எப்படின்னா CHO CH2OH CH2OH இதான் வந்து பார்த்தோன்னா கிளிசரால்டிஹைட். இதுதான் கிளிசரால்டிஹைட். ஓகேங்களா, பாருங்கள் CH2OH CHOH கிளிசரால்டிஹைட். ஓகேவா, சரி. இப்போ இது கிளிசரால்டிஹைடு. இப்போ இதனோட ஐபேக் நேம் பார்க்குறோம். ஐபேக் நேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதுதான் மெயின் ஃபங்க்ஷனல் ஆல்டிஹைட். ஓகேவா, 1 2 3. ஓகேவா, மொத்தம் எத்தனை கார்பனா 3 கார்பன் தான் இருக்குது. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஓகேவா, சரி. அதாவது 1 2 3. ஓகேவா, 3 கார்பன் இருக்குது. ஓகேவா, சரி. இதுதான் பேரண்டோட சேர்ந்த ஃபங்க்ஷனல் குரூப். தட் இஸ் பேரண்டோட சேர்ந்த ஃபங்க்ஷனல் குரூப் இது. சரியா, சரி. இந்த OH குரூப் இருக்குது. இங்கே 2வது கார்பன் ஒரு OH குரூப் இருக்குது, 3வது கார்பன் ஒரு OH குரூப் இருக்குது. ஓகேவா, அப்போ அது வந்து என்ன சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன் குரூப் இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா, மோர் தென் ஃபங்க்ஷன் குரூப் இருந்தால் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, சப்ஸ்டிடியூட்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேவா,
சரி, இப்போ 2 OH குரூப். ஓகே, OHனா ஹைட்ராக்சி, 2னால 2, அதாவது டைஹைட்ராக்சி. எத்தனாவது இடத்துல 2,3. ஓகே, ப்ளஸ் இல்லை 2,3. ஓகேவா, 2வது கார்பன்லையும் 3வது கார்பன்லையும் என்ன இருக்குன்னா OH குரூப் இருக்குது. அதனால் 2,3 டைஹைட்ராக்சி, 2,3 டைஹைட்ராக்சி. மொத்த கார்பனு 3 கார்பனு, புரப்பு. ஓகேவா, கார்பன் சிங்கிள் பாண்டு புரோப்பீன். ஓகேவா, புரோப்பேன் நேல், புரோப்பேனேல் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ CHO ஆல்டிஹைடு AL புரோப்பேனேல் அப்படின்ட்டு. ஓகேவா, 2,3 டைஹைட்ராக்சி புரோப்பனேல், 2,3 டைஹைட்ராக்சி புரோப்பனேல் இதனுடைய ஐபேக் நேம். ஓகேங்களா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது இது பென்சால்டிஹைடு அப்படின்ட்டு. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆல்டிஹைடு தான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆல்டிஹைடு தான். அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தான் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா அது அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. இது அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. ஓகேங்களா, சரி. ஸோ இது பாருங்கள், CHO இருக்க ஆல்டிஹைடு குரூப். இதுக்கு பேர் பென்ஸ் அப்படி பேர். இதுக்கு பேர் பென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா C6H5 அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பென்ஸ் ஃபார்ம், பென்ஸ் ஃபார்ம். ஓகேவா, அப்போ இதுக்கு பேர் பென்ஸு. ஓகேவா, அப்போ CHO ஆல்டிஹைடு, அதனால் பார்த்தா பென்ஸ் ஆல்டிஹைடு. இது பென்சால்டிஹைடு பார்த்தீங்கன்னா என்னென்னா காமன் நேம். ஓகேவா, அது ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுக்கு எப்படி வரும், AL வரும். ஓகேவா, சரி. இப்போ ஒரு இதாக பேரண்ட்டு, CHO தான் பேரண்ட்டு. இது டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி. இது பேர் ஃபினைல் அப்படி பேர். ஓகேவா, இது பேர் ஃபினைல். ஓகேவா, ஒரே ஒரு கார்பன் கிடையாது. அதான் அதாவது அதில் தான் ஃபங்க்ஷன் குரூப் இது அலிஃபாட்டிக் ஃபார்ட்ப்பா, இது அரோமேட்டிக் ஃபார்ட். CHO வந்து அலிஃபாட்டிக் ஃபார்ட்டு. ஓகேவா, இது அரோமேட்டிக் ஃபார்ட். ஓகேவா, அந்த அலிஃபாட்டிக் ஃபார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டாக இருக்குது ஆல்டிஹைடு. ஓகேவா, அதாவது ஏன்னா ஒரே கார்பன் வச்சு என்ன சொல்லுவான் மெத்தனேல் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்டிஹைடுக்கு. அது கூட ஹச்சுக்கு தான் என்ன இருக்குன்னா ஃபினைல் குரூப் இருக்குது. அதனால் ஃபினைல் மெத்தனேல், ஃபினைல் மீத்தேன். ஓகே, சிங்கிள் பண்ணுறதா மெத்தனேல், ஃபினைல் மெத்தனேல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆல்டிஹைட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கீட்டோனுக்கு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள். அதாவது லோவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நேம் அசிட்டோன் அப்படி, லோவர் கீட்டோன். அது எப்படி நம்ம ஆல்டிஹைட் லோவருக்கு ஸ்பெஷல் நேம் பார்த்தோம்னா ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு. அதே மாதிரி லோவருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் நேம் அது வந்து பார்த்தோன்னா அசிட்டோன். என்னது அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, காமன் நேம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன டைமெத்தில் கீட்டோன், டைமெத்தில் கீட்டோன், அசிட்டோன். ஓகேவா, சரி. அதுக்கு அதனுடைய காமன் நேம் வந்து பார்த்தா என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எப்படி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா கீட்டோன் அப்படிங்கிறப்ப இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு R இருக்கும், இந்த பக்கம் ஒரு R இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ என்னன்னா இதனுடைய அதாவது நம்ம என்ன பண்ணால் இதனுடைய அல்கைல் நேம், இதனுடைய அல்கைல் நேம், இதில் எது இப்போ அல்ஃபாபெட் ஆர்டர் பின்னாடி வருதோ அது ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா CH3ன்னு எடுத்தோம்னா இது மெத்தில். ஓகேவா, இந்த இடத்துல C2H5 அப்படின்னு எடுத்தோம்னா இது எத்தில். ஓகேவா, சரி. இது வந்து பார்த்தோன்னா மெத்தில் M, இது எத்தில், இது E. ஓகேவா, அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் E தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எத்தில் மெத்தில் கீட்டோன் என்ன சொல்லுவோம், எத்தில் மெத்தில் கீட்டோன். ஓகேவா, அல்ஃபாபெட்டிக் ஆர்டரை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கீட்டோனுங்கிற பேர். இதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு கீட்டோன். ஓகேவா, காமன் நேம்க்கு. ஓகேவா, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா அல்கைல் நேம் அப்புறம் கீட்டோன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இங்கேயும் CH3 இருக்குது, ரெண்டு பக்கமும் CH3. ஓகேவா, அப்போ 2 CH3 என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தில் அதாவது டைமெத்தில் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம், டைமெத்தில் கீட்டோன். இதை வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் டைமெத்தில் கீட்டோன். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள் ஐபேக் நேம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். அதாவது நெக்ஸ்ட்டு ஐபேக் நேம் பார்க்குறோம். ஐபேக் நேம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மொத்தம் 3 கார்பனு. மொத்தம் எத்தனை கார்பனு 3 கார்பன். ஓகேங்களா, இப்போ 3 கார்பனு. ஓகேவா, சரி. இப்போ 3 கார்பன் அதாவது என்ன பேரண்டு ப்ரொப்பு. ஓகேவா, ஸோ கார்பன் சிங்கிள் பண்ணுறதா ஏன்னு. இங்கே ஃபங்க்ஷன் குரூப் கீட்டோனுக்கு வந்து பார்த்தோன்னா ஓன்னு வரணும், அதில் வந்து ஏஎல்னு வரும். ஆல்டிஹைடுக்கு ஏஎல். ஓகேவா, இதே கீட்டோனுக்கு வந்து பார்த்தோன்னா ஓன்னு வரணும், ஓன். ஓகேவா, ஃபங்க்ஷன் குரூப் வந்து பார்த்தோன்னா கீட்டோனுக்கு ஓன்னு வரும். ஓகேங்களா, சரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது, சிங்கிள் பாண்ட். அதனால் ப்ரொப்பேன் ஓன், அதனால் ப்ரொப்பனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓன் வரும், அதனால் ப்ரொப்பனோன். ஓகேவா, அதாவது இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கார்பன் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 4 கார்பன் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனாவது கார்பன் இருக்குன்னு நம்பர் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, 4 கார்பன் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு எத்தனாவது கார்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதே பாருங்கள்
இதே செகண்டை போடுறோம், அதாவது CH3 CH2 CO CH3. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேமு எத்தில் மெத்தில் கீட்டோன். இது பேர் காமன் நேம் எத்தில் மெத்தில் கீட்டோனு. ஓகேவா, இதே பேர் ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது எப்போயுமே ஃபங்க்ஷன் குரூப்பு லோவர் நம்பர் 1 நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்கு 1 2 3 4 இப்படியும் தரலாம் 1 2 3 4. ஓகேவா, இப்படியும் தரலாம். ஸோ இது எது நம்பர் கரெக்டான மெத்தட்னாலும் இதுதான் கரெக்டான மெத்தட். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் குரூப்போட கார்பனுக்கு வந்து பார்த்தோன்னா லோவர் நம்பராக வரணும். இங்கேருந்து ஃபங்க்ஷன் குரூப்போட கார்பனுக்கு 3ன்னு வருது, இங்கே 2ன்னு வருது. அப்போ இதுதான் கரெக்டான மெத்தேடு. ஓகேவா, அப்போ இதுதான் இப்படி தான் வரணும். இப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம்னா 2. ஓகேவா, மொத்தம் 4 கார்பன் 2 பீட்டனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பீட்டனோன். ரெண்டாவது கார்பனில் கீட்டோன் இருக்கிறதுனால மொத்தம் 4 கார்பன் பீட்டனோன் 2 பீட்டனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வெறும் பீட்டனோன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் CO இந்த பக்கம் மாற்றி போட்டால் அதே தான் வரும். அதனால் அது பீட்னோன்னு சொல்லலாம், 2 பீட்னோன்னு சொல்லலாம், இல்லை வெறும் பீட்னோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் மெசிடைல் ஆக்சைடு. காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெசிடைல் ஆக்சைடு. ஓகேங்களா, அதுக்கு ஐயூபேக் நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா, மெசிடைல் ஆக்சைடுக்கு ஐயூபேக் நேம். ஓகேங்களா, அதாவது அதனுடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. CH3 CH3 double bond CH CH3. சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரு மெசிடைல் ஆக்சைடு. ஓகேங்களா, சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியும் தரலாம். இப்படி கொடுத்தா கார்பன், அதாவது கார்பன் 2 இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் குரூப் இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் நம்பர் கொடுக்கணும். இதுதான் கரெக்டு. ஓகேவா, 1 2 3 இது 4 இது 5. ஓகேவா, மொத்தம் 5 கார்பனு. ஓகேவா, மொத்தம் 5 கார்பனு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா அது இல்லாமல் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இதுதான் அது டெரிவேட்டிவ்ஸ். 4வது கார்பனில் ஒரு CH3 குரூப் இருக்குது, 4வது கார்பனில் ஒரு CH3 குரூப் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் டெரிவேட்டிவ்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு 4 மெத்தில். ஓகேவா, மொத்தம் எத்தனை கார்பனு? 5 கார்பனு பெண்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. அதனால் 3 ஈனு. ரெண்டாவது கார்பனில் வந்து ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. அதனால் 2 1. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மெசிடைல் ஆக்சைடோட பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐயூபேக் நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், அது கீழே இருக்கிறது மெத்தில் ஃபினைல் கீட்டோன் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் நேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் குரூப்பு, இது ஃபினைல் குரூப்பு, இது மெத்தில் குரூப்பு. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா M தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் மெத்தில் ஃபினைல் கீட்டோன் இது காமன் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம். ஓகேங்களா, அதே இன்னொரு ஸ்பெஷல் நேம் இதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னா இன்னொரு அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இதனுடைய ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோடு சேர்ந்தது. இதுதான் பேரண்டு. ஓகேவா, அப்போ இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ். இது எதுனா டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா, சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன்னா பேரண்டில் வந்து பார்த்தா 2 கார்பன், அதில் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. ஓகேவா, இது டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா, அப்போ இது 1 இதான் ஃபங்க்ஷன் 2. ஓகேவா, இப்போ இது டெரிவேட்டிவ்ஸ். அதனால் 1 ஃபினைல். ஓகேவா, மொத்தம் 2 கார்பன் ஈர்த்து. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் படுத்த கார்பன் சிங்கிள் படுத்ததுனால ஈத்தேன். ஓகேவா, ரெண்டாவது ஃபஸ்ட்டில் கீட்டோ குரூப் இருக்கனால 1 ஓன். ஓகேவா, ஸோ 1 ஃபினைல் 1 ஈத்தோன். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐயூபேக் நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் கீட்டோன். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபினைல் குரூப். அதனால் டைஃபினைல் கீட்டோன். ஓகேவா, இந்த ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டு, இது அலிஃபாட்டிக் ஃபார்ட், இது அரோமேட்டிக் ஃபார்ட். ஓகேவா, அதனால் இது 2 டெரிவேட்டிவ்ஸ். டைஃபினைல் ஒரு கார்பன் தான், அது நம்ம என்ன சொல்லுவோம் மீத்தேன் அப்படி சொல்லுவோம். அதனால் டைஃபினைல் மீத்து
ஓன் மெத்தனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃபெனைல் மெத்தனோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இது ஐபேக் நேம். அடுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் எது பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் குரூப் கீட்டோனோ ஆல்டிஹைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு தான் பிரைமரி ஃபங்க்ஷன் குரூப். ஓகேவா. அப்போ இது செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி தான். ஓகேவா. அப்போ இது 1 2 3 4 5. ஓகேவா. ஆக்சிஜனால ஆக்ஸோ அப்படின்னு பேர். ஓகேவா. 3வது கார்பன் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 3 ஆக்ஸோ. மொத்தம் எத்தனை கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2. ஓகேவா. மொத்தம் 5 கார்பன், அதனால் 3 ஆக்ஸோ ஓகேவா. பென்டேன் 1 ஓன். அதாவது சரி நேல் ஆல்டிஹைடு தானே, ஆல்டிஹைடு நேல் தானே வரும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஸோ பென்டனேல் 3 ஆக்ஸோ பென்டனேல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். இது 2 ஃபார்மைல் பென்சாயிக் ஆசிட் 2 ஃபார்மைல் பென்சாயிக் ஆசிட். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா. இது ஓகேவா பென்சாயிக் ஆசிட்டு. ஓகேவா. இது பேர் பென்சாயிக் ஆசிட்டு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட்டு இன்னொன்று ஆல்டிஹைடு. ஓகேவா. இதில் எது அப்படின்னா ஆல்டிஹைடா ஆசிட் அப்படின்னா ஆசிட் தான் மோர் ப்ரிடாமினன்ட். அப்போ அதான் வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆசிட்டு. அப்போ சிஹெச்ஓக்கு ஃபார்மைல் அப்படி பேர். ஓகேங்களா. இப்போ இது ஃபஸ்ட் கார்பன், இது பென்சினிங்கில் 1 2 3 4 5 6. ஓகேங்களா. அப்போ 2வது இடத்துல ஃபார்மைல் குரூப் இருக்குது, அதனால் 2 ஃபார்மைல் பென்சாயிக் ஆசிட். ஓகேவா. கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிக் ஆசிட் அப்படி ஃபங்க்ஷனுக்கு ஆயிக் ஆசிட். இது பென்ஸ் ஃபார்மு, இது ஆயிக் ஆசிட், அது பென்சாயிக் ஆசிட்டு. 2வது டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது 2 ஃபார்மைல். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட், இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது கீட்டோனுங்கிறது இதோட பேரண்ட். ஓகேவா. இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் சைக்ளோ 5 கார்பன் இருக்குது, பென்டேன் கீட்டோன் இருக்கனால சைக்ளோ பென்டனோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கார்பனில் 1 2 3வது கார்பனில் சப்ஸ்டிட்யூட் இருக்குது, CH3 குரூப் இருக்குது. ஓகேவா. அதனால் 3 மெத்தில் சைக்ளோ பென்டனோன் கொடுத்துருப்பான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டபுள் பாண்ட் இருக்கனால 3 மெத்தில் சைக்ளோ பெண்டா 2,4 டையின் 1 ஓன். ஓகேவா. இதான் அதனுடைய ஐபேக் நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப். ஓகேங்களா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்பனைல் குரூப்போட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா. சரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகேங்களா, அதாவது இதில் 2 கார்பனில் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 2, ஒன்று ஆல்டிஹைடு இருக்கலாம், இல்லைன்னா கீட்டோன் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்டிஹைடு போடுறோம், ஆல்டிஹைடு இங்கே கீட்டோனு. சரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இது கார்பனு இப்படி இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷன் குரூப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் குரூப்பு இந்த பக்கம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் குரூப்பு. சரியா. காமனாக ஒரு ஆர் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே ஹச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு. ஓகேங்களா. இதே ஹச்சுக்கு பதிலாக இங்கேயும் ஒரு ஆர் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதாவது R+R. ஓகேவா. இது கீட்டோன், இது வந்து கீட்டோன். ஓகேவா. சரி, எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் குரூப் இதுதான் அதோட இது CO, அதை கார்பனில் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசே கார்பனில். ஓகேங்களா. சரி, இங்கே டபுள் பாண்ட் இருக்குனால சிமிலர் டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அது இஸ் லைக் டு அல்கீன். அதோட ஃபங்க்ஷன் குரூப் எப்படி இருக்குது அப்படின்னா லைக் டு அல்கீன் மார்க்குன்னு சொல்கிறாங்க. கார்பன் டபுள் பாண்ட் இஸ் லைக் டு அல்கீன் மார்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, இங்கே கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா sp2 ஹைபிரிடேஷன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா sp2 ஹைபிரிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி sp2 ஹைபிரிடேஷன் வருது? ஓகேங்களா. அந்த sp2 ஹைபிரிடேஷன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அதாவது கார்பனு. ஓகேவா. ஸோ கார்பன் பார்த்தீங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2.
கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 6, அதோட வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4, அதோட வேலன்சி வந்து 4. இப்போ அவுட்டர் செல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு இன்வால்வ் ஆகும். அவுட்டர் செல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது 3 ஆட்டம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? எத்தனை ஆட்டம்னா 3 ஆட்டம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். சரியா? எத்தனை ஆட்டம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதை இப்படி கூட போடலாம். இப்படியும் போடணும். ஓகேவா? சரி, எப்படி 3 ஆட்டம்னா இங்கே அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்வால்வ் ஆகிருக்குன்னா 4 ஆட்டம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? 4 ஆட்டம். அதாவது இங்கே ஒரு கார்பனோ இல்லை ஹைட்ரஜனோ இந்த இடத்துல வரலாம். இந்த இடத்துல ஒரு ஹச், இந்த இடத்துல ஒரு கார்பன். ஓகேவா? சரி, இப்போ அது இன்வால்வ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா 1 2 3 இன்வால்வ் ஆகுது. இது கார்பன் சென்ட்ரு. ஓகேவா? இது கூட இன்வால்வ் ஆகிறது எத்தனை அப்படின்னா 1 2 3 இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? 3 இன்வால்வ் ஆகிறத பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா, அதாவது இங்கே எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஓகேவா, எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் இன்வால்வ் ஆகுது, sp2. ஓகேவா? எஸ்ஸில் 1. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்டால், எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால். ஓகேவா? எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2s ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. பியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 2 p ஆர்பிட்டால்ஸ், 2 p ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஒரு 2s ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 2p ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்வால்வ் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றுனா மொத்தம் இன்வால்வ் ஆகிறது 3, மொத்தம் இன்வால்வ் ஆகிறது 3 ஆர்பிட்டால். ஓகேவா? அது இங்கே 2 p ஆர்பிட்டால், இங்கே ஒரு s. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகேவா? ஆனால் அங்கே எலக்ட்ரான் மொத்தம் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஓகேவா? அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது. அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் sp2 ஹைப்ரிடைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ 4 ஓகேவா, என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார்பனுக்கு 4 எலக்ட்ரானா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இது வந்து ஆக்சிஜன் மாற்றி இருக்காங்க, இது ஆக்சிஜன். சரியா? இது ஆக்சிஜன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ண, ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிட்டு நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் எடுத்துக்கிறோமா, அந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்னா ஒரு சிக்மா பாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது ஓகேவா, இந்த கார்பனுக்கு இங்கே இருக்க கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிட்டு ஒரு சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ 3 சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணுது. எத்தனை சிக்மா பாண்டு? 3 சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? சரி, 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஆனால் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னா அன்ஹைபிரிட்ஸ்டு வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ், ஒரு எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். ஓகேவா? அன்ஹைபிரிட்ஸ்டு எலக்ட்ரான், அன்ஹைபிரிட்ஸ் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் தனியாகவே இருக்குது. எங்கே? கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தனியாகவே இருக்குது. அதான் வந்து அன்ஹைபிரிட்ஸ்டு எலக்ட்ரான் அப்படின்னு பேர். அன்ஹைபிரிட்ஸ்டு ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டால், அன்ஹைபிரிட்ஸ்டு எலக்ட்ரான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 6. ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அந்த வேலன்ஸ் 6ல் வந்து பார்த்தா என்ன அப்படின்னா இங்கே 2 லோன் பேர், இது வந்து பார்த்தா ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், 2 எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு எலக்ட்ரான் அது இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கார்பன் ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகிட்டு என்னென்னா லேட்ரல் ஓவர்லேப். ஓகேவா? லேட்ரல் இது ஹெட்வைஸ் ஓவர்லாப் என்ன சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். லேட்ரல் ஓவர்லாப் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. நமக்கு என்னென்னா பை பாண்ட். ஓகேவா? அப்போ 3 சிக்மா பாண்டு ஒரு பை பாண்டு ஃபார்மேஷன் ஆகுது. ஆக்சிஜனுக்கு ஒரு அன்ஹைபிரிட்ஸ் ஆப்டாலும் கார்பனுக்கு 1 ஹைபிரிட்ஸ் ஆப்டால் 2 சேர்ந்து என்னென்னா லேட்டரில் ஓவர்லாப் ஆகிட்டு நமக்கு பை பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். சேர்ந்து அந்த பை பாண்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது. இதான் பை பாண்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது. சைடு வைஸ் ஓவர்லாப் ஆர் லேட்டரல் ஓவர்லாப் ஆர் சைடு வைஸ் ஓவர்லாப் ஆகிட்டு நமக்கு என்னென்னா ஒரு பை பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஒரே பிளானரில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பிளானரில் இருக்குது. அதாவது ஓகேவா, எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இது
லோன் பேர் எலக்ட்ரானு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பிளானரில் இருக்குது. இது எப்படி இருக்கும்? இது வந்து எப்படின்னா இது எல்லாமே பிளானர் இருக்கனால இதோட சேஃப் ட்ரைகோனல் பிளானர் அப்படின்னு பேர். இதோட சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானர், அதாவது ஒரே பிளேனில் இருக்குது. ஒரே பிளேனில் இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சரு ஒரே அந்த எதனா சிக்மா ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே ஒரே பிளானில் இருக்கிற அது ட்ரைகோனல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இந்த பை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, பை ஆர்பிட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த பிளானர் அந்த சேஃபுக்கு பர்பெண்டிகுலராக அந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பிளான் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளான் இப்படி இருக்கும். ஓகேவா? இது ஒரே பிளானாக இருக்கும். அந்த பை எலக்ட்ரான் வந்து இப்படி இருக்கிறதால அப்படின்னா இது பர்பெண்டிகுலராக இருக்கும். இது பர்பெண்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஏங்கிள் பாருங்கள். எல்லாமே ஏங்கிள் 120 டிகிரி ஏங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கிறனால தான் நம்ம ட்ரைகோனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 120 டிகிரி இதோட ஏங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஓகேவா? டோட்டலாக 360. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானர் ஷேப். இதோட ஒருத்தர் ஃபங்க்ஷன் குரூப் எப்படி அப்படின்னா ட்ரைகோனல் பிளானர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்பனல் காம்பவுண்ட்ஸ், அது கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுனா இது வந்து இந்த பாண்டு போலரைசேஷன் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாண்டு ஓகேவா ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ப்ரோக்கன் ஆகிட்டு ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு என்னென்னா நெகட்டிவ் சார்ஜும் கார்பனுக்கு எப்பயுமே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறதுனால என்ன இது போலரைசேஷன் ஆகுது. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலரைசேஷன் ஆகுது. போலரைசேஷன் ஆக பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இன்வால்வ் ஆகிற நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். இப்போ போலரைசேஷன் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கிரியேஷன் ஆகுது. இப்போ இது பேர் போலரைசேஷன் அப்படி பேர். இப்போ இந்த போலரைசேஷன் ஆகிறதால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஓகேவா? ஏன்னா இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னன்னா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஓகேவா? மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஓகேவா? எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற பாண்டை தன் பக்கம் இழுக்கும். இங்கே இருக்கிற பாண்டை தன் பக்கம் இழுக்கிறப்ப இது கொடுக்கறனால இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக இதுக்கு கொடுக்கனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இதே இது கம்ப்ளீட்டாக வாங்குறதால இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த மாதிரி போலரைசேஷன் வரதுனால நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு கருக்கவர் சேர்க்கை வினைக்கு ஈடுபடும். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அது கருக்கவர் சேர்க்கை வினைக்கு ஈடுபடும். இது ரெண்டுமே எது அப்படின்னா ஆல்டிஹைடும் சரி கீட்டோன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அதாவது கருக்கவர் சேர்க்கை வினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனல் குரூப்ஸ் ஓகேங்களா? தேங்க்யூ. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ்கோனியா தமிழ் மீடியம் கார்பன் சேர்மங்கள் அண்ட் கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பன் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், அதாவது CO தொகுதியை கொண்டுள்ள கருமைச்சர்கள் நம்ம நிறையா வந்து பார்த்தா அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா CO தொகுதியை வந்து பார்த்தா இருக்கக்கூடிய கருமைச்சர்களும் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் இருக்குது. அதில் எதில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து பார்த்தோன்னா காணப்படும் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் போன்ற உயிர் மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தொகுதி இருக்குது. தாவரங்கள் விலங்குகளிலும் காணப்படுது. அதில் வந்து பார்த்தோன்னா புரோட்டீனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மூலக்கூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தொகுதி இருக்குது. உயிர் மூலக்கூறில் கார்பன் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது விட்டமினில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிடாக்சில் அப்படிங்கிறது ஒரு சேர்மம். விட்டமின் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிடாக்சில் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்டிஹைட் தொகுதி இருக்கும். ஆல்டிஹைட் சேர்மம் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தா இணை நொதியை செயல்படுது. இது இணை நொதியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது. அது இல்லாமல் இலைகள் நெகிழி மருந்து பொருட்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சேர்மங்களை பார்த்தீங்கன்னா பகுதி பொருளாக காணப்படுது. ஓகேவா? இதோட பேக்லைட் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. பேக்லைட் தயாரிப்பில் ஃபார்மால்டிஹைட் பயன்படுது. அதே மாதிரி காய்ச்சலை குறைக்கிறதுக்கு பயன்படுற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால். இது பார்த்தீங்கன்னா அஸ்டிலேட்டர் மாதிரி அமினோஃபினால் பயன்படுது. பாராசிலேட்டர் மாதிரி அமினோஃபினால். இதில் எல்லாமே நல்ல கார்பன் தொகுதி இருக்கும். இதில் பேக்லைட்லையும் சரி பேக்லைட்டில் ஃபார்மால்டிஹைட் இருக்குது. ஓகேவா? அதே பாராசிட்டமால் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தொகுதி. ஓகேவா? ஸோ அஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடியது கார்பன் தொகுதிகள் இருக்குது. ஸோ இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டிஹைடு கீட்டோனு கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஓகேவா? அதனுடைய தயாரிப்பு முறைகள் மற்றும் அதனுடைய பண்புகள் பயன்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்டிஹைடு கீட்டோன்களே பெயரிடுதல். ஆல்டிஹைடு கீட்டோன்களே பெயரிடுதல். ஓகேவா, இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் 11th லாஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஓகேவா 11வது பார்த்தீங்கன்னா நம்ம ஐபெக் முறையில் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரிமச்சேர்மம் பெயரிடுதல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதோட விதிமுறைகளை எல்லாம் பார்த்தா பின்பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு சேர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெயரிடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் பாருங்கள், அது பொது பேர் அமைப்பு ஐபெக் பெயர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் நேம் ஹச் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்மால்டிஹைடு ஹச் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார்மால்டிஹைடு. ஓகே, ஐபெக் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள்னு முடியும். ஆல்டிஹைடுக்கு ஆள்னு முடியும். ஓகேவா, தான் மெத்தனைல். ஓகேவா, மெத்தனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பனால மெத்து முதன்மை பின்னோட்டம்னு கார்பன் சிங்கிள் பண்ணால் ஏன்னு. ஓகேவா, இரண்டாவது பின்னோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வினைசெயல் தொகுதி. ஓகே, வினைசெயல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆள்னு முடியும். சிஹெச்ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள். ஓகே, அதனால் மெத்தனால். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தா இது அசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஹெச்3 அசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஃபார்மு ஹச் ஃபார்மு, இது அசிட்டு. சிஹெச்ஓ ஆல்டிஹைடு அஸ்டால்டிஹைடு இது பேர் அஸ்டால்டிஹைடு. ஓகேவா, மொத்தம் 2 கார்பன் இருக்குது. ஓகே, 2 கார்பனுக்கால ஈர்த்து கார்பன் சிங்கிள் பண்ண ஏன்னு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆள், அதனால் எத்தனால். ஓகேவா, இது எத்தனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் அக்ரோலின். நெக்ஸ்ட் பார்க்குறது அக்ரோலின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபெக் காமன் நேம் அக்ரோலின். ஓகேவா, ஐபெக் நேம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அது மொத்தம் 3 கார்பன் இருக்குது. ப்ரொப்பு 2வது கார்பன் டபுள் பாண்ட் இருக்கனால என்ன சொல்கிறோம் ப்ரொப் 2 ஈனால். ஓகே, ஆல்டிஹைடுக்கு ஆல் அப்படின்ட்டு ஈனால் அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈனல் அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்து குருட்டோன் ஆல்டிஹைடு. ஓகேவா, மொத்தம் எத்தனை 4 கார்பன் இருக்குது. ஓகேவா, அக்ரோலின் ஒரு ஹச் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு அதில் சிஹெச் குரூப் சேர்த்துனா குருட்டோன் ஆல்டிஹைடு. ஓகேவா, ஸோ மொத்தம் 4 கார்பன் பீட்டு. ஓகேவா, 2வது கார்பனில் வந்து பார்த்தோன்னா ஈன் இருக்குது. ஓகேவா, ஆல்டிஹைடுக்கு ஆள், அதை பீட்டு 2 ஈனால், பீட்டு 2 ஈனால் அப்படின்ட்டு. ஓகேவா, ஆல்டிஹைடுனா ஆள்னு முடியும். ஈனல் இது வந்து நல்ல முடியும். ஓகேவா, ஈனல் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளிசரால்டிஹைடு. கிளிசரால்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மொத்தம் 3 கார்பன் இருக்கும். 2 OH குரூப் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகேவா, 2 பை ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா, 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கார்பன் 3வது கார்பன் இருக்குது. அதனால் 2,3 டைஹைட்ராக்சி. மொத்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பனும் ப்ரொப்பேனைல் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா பென்சால்டிஹைடு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பென்சால்டிஹைடு. இது பென்ஸ் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க. C6H5 C6H5. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா பென்ஸ் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பென்சால்டிஹைடு. அதே ஐபெக் நேம் பிரகாரம் பார்த்தோன்னா அலிஃபேட். இது அரோமேட்டிக்கு, இது அலிஃபேட்டிக் தான் பேரண்ட். அப்போ இது டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா, ஃபினைல் மெத்தனைல் அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்டிஹைடு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது கீட்டோன். ஓகேவா, இது ஸ்பெஷல் நேமு. லோவர் கீட்டோனுக்கு ஸ்பெஷல் நேம். எப்படி லோவர் ஆல்டிஹைடுக்கு ஃபார்மால்டிஹைடு சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் நேம். இது வந்து பார்த்தோன்னா அசிட்டோன். ஓகேவா, இது என்ன சொன்னால் அசிட்டோன். ஓகேவா, காமன் நேம் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பேர் டைமெத்தில் கீட்டோன் பொது பேர். ஓகேவா, ஸோ அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது எப்படின்னா அதனோட அதாவது காமன் நேமு 2 அல்கைல் தொகுதி இருக்கிறனால அதாவது அகர வரிசை எப்படி பார்த்தீங்கன்னா அல்கைல் நேம் சொல்லிவிட்டு அல்கைலோட பெயர் எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கீட்டோன் முடிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் கீட்டோன். ஓகேவா, மொத்தம் ஐபெக் நேம் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்குது. ப்ரொப்பு. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா ஓன்னு முடிக்கணும். அதனால் கார்பன் சிங்கிள் பண்ணு ப்ரொப்பு ஏன் ஃபங்க்ஷன் குரூப் ஓன்னு முடியும். ப்ரொப்பு நோன், அதனால் ப்ரொப்பு நோன் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெசிட்டைல் ஆக்சைடு. இதோட பொது பேர் மெசிட்டைல் ஆக்சைடு. ஓகேங்களா, மெசிட்டைல் ஆக்சைடு. ஸோ 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டினேட் இருக்கும். அதனால் 4 மெத்தில். மொத்தம் 5 கார்பன் மெத்தில் 4 மெத்தில் பெயிண்ட் 3 ஈன். 3வது கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் இருக்கனால 3 ஈன் 2 1 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஓகேவா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்த பிள்ளை இது நல்லா கிளியராக தெளிவாக பார்த்துக்காங்க. ஓகேவா, அதில் கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்லியிருப்போம். எக்ஸ்பிளன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் மெத்தில் ஃபினைல் கீட்டோன். ஓகேவா, ஸோ அல்ஃபாபெட் ஆர்டரில் வந்து பார்த்தா எம் ஃபஸ்ட்டு வரும். அதனால் ஃபினைல் மெத்தில், அதுக்கு 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல், அப்புறம் கீட்டோன். ஓகேவா, இதுக்கு பேர் அசிட்டோஃபீனோன் அப்படி பேர் அசிட்டோஃபீனோன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேரண்ட்டு, இது டெரிவேட்டிவ்ஸ் ஃபினைல்
எத்தனோன் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைஃபினைல் கீட்டோன் அப்படின்ட்டு. ஓகேவா. ரெண்டு இது ஒரு பிள்ளை எது பிள்ளை டைஃபினைல் கீட்டோன். இது ஒன்று பேரண்ட் இன்னும் டெரிவேட்டிவ் சேர்த்துறாங்க. பென்சோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பென்சோஃபீனோன். ஓகேவா. டைஃபினைல் மெத்தனோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. டைஃபினைல் மெத்தனோன் அப்படின்ட்டு ஐயூபேக்னம். ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பு, ரெண்டுமே கார்பனல் ஃபங்க்ஷன் குரூப் தான். ஒன்று ஆல்டிஹைட் ஒன்று கீட்டோன். இதில் எது பேரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்டிஹைடு தான் பேரண்டாக இருக்குது. ஆல்டிஹைடு தான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா முன்னுரிமை அப்படின்ட்டு. ஓகேவா. அதனால் வந்து பார்த்தோன்னா இது பெருதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ 1 2 3 4 5. ஓகேவா. 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 வந்து பார்த்தோன்னா ஆக்ஸோ இருக்குது. அதனால் 3 ஆக்ஸோ மொத்தம் 5 கார்பன் பெண்டு. ஓகேவா. பெண்டனால் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சாயிக் அமிலம். ஓகேவா. இது வந்து டெரிவேட்டிவ்ஸ் பெருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கார்பன், இது ஃபஸ்ட் கார்பன். ஓகேவா. இது 1 இது 2. ஓகேவா. வேறு என்ன சொல்லுவாங்க 2 ஃபார்மைல் பென்சாயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டு. ஓகேவா. ஸோ இது என்னென்னா 3 மெத்தில் சைக்ளோபெண்டு 2,4 டையின் 1 ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது சப்ஸ்டன்ட், இது பெருதி. அதனால் மூணாவது கார்பன் 1 2 3. ஓகேவா. 3ல் ஒரு மெத்தில் குரூப்பு, அதான் 3 மெத்தில். ஓகேவா. சைக்ளோபெண்டு. ஓகே. க்ளோஸ் ஆகிருக்குன்னா சைக்ளோபெண்டு. அதில் 2லேயும் 4லேயும் டபுள் பாண்ட் இருக்கிற 2,4 டையின். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபங்க்ஷன் குரூப் 1 ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மெத்தில் சைக்ளோபெண்டு 2,4 டையின் 1 ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக்னம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பனில் தொகுதியின் அமைப்பு. ஓகேங்களா. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனில் தொகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடே இருக்குது. ஓகேவா. ஆல்டிஹைடு இருக்கும், இன்னொன்று வந்து கீட்டோன் இருக்கும். ஓகேவா. கீட்டோன். ஓகேவா. எப்படி கீட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா. இங்கே நம்ம ஹச் எடுத்தோம்னா இங்கே ஆர் ப்ளஸ்ஸு ஹச் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா அது ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். ஓகேவா. இதே ஆர் ப்ளஸ் ஆர், இங்கேயும் 6 இங்கேயும் 6 அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தோன்னா என்னென்னு அர்த்தம் கீட்டோன் அர்த்தம். இது கீட்டோன். ஓகேவா. ஸோ இது 6 கீட்டோனுங்கிறது எப்படி இருக்கலாம் டைமெத்தில், அதாவது அரோமேட்டிக் கீட்டோனாக இருக்கலாம், அலிபேட்டிக் கீட்டோனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. சரி. அடுத்து பாருங்கள். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா sp2 இனக்கலப்பு அடைந்த கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பில், அதாவது ஃபங்க்ஷனல் தொகுதியில் இருக்கக்கூடிய கார்பனில் ஓகேவா. கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா sp2 இனக்கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி sp2 இனக்கலப்பு. ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கோங்க. ஓகேவா. கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா அணு எண் எவ்வளோ 6. ஓகேவா. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோன்னா 1s2 2s2 2p2. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா கடைசி செல்லில் இருக்கக்கூடியது அப்படின்னா இதுதான் என்ன ஆகுதுன்னா இணைதன். ஓகேவா. அதாவது கடைசி செல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும். ஓகேவா. வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இனக்கலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும். ஓகேங்களா. சரி. அப்படி ஈடுபடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், மொத்தம் எத்தனை இந்த கார்பனோட எத்தனை எண்ணிக்கை எத்தனை 1 2 3. ஓகேவா. 3 வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் கூட வந்து பார்த்தோன்னா என்னன்னா இனக்கலப்பு ஈடுபடுது. 3. ஓகே. 3 ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கூட என்ன இனக்கலப்பு ஈடுபடுது. ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஒரு ஓகேவா 1 2s ஆர்பிட்டாலும் சரியா 2 இதில் 2 2p ஆர்பிட்டால் இருக்குது. இது ஒரு 2s தான். ஓகேவா. 2 2p ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஓகேவா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3
3 ஆற்றத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்படைந்து 3 ஓகேவா sp3 இனக்கலப்பு அடையும். ஓகேவா 2 2s ஆர்பிட்டால் 3 2p ஆர்பிட்டால் சேர்ந்து நமக்கு என்னென்னா 3 sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் உருவாக்கும். ஓகேவா 2 sp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் உருவாக்கும். ஓகேவா அது என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு 3 ஆற்றத்து கூட சேர்ந்து 3 ஆற்றத்து கூட என்ன ஆகும்னா sp2 இனக்கலப்படையும். 3 ஆற்றத்து கூட 3 அணு கூட சேர்ந்து என்னென்னா 3 sp3 படைந்து தான் உருவாகும். ஓகேங்களா அடுத்து பாருங்கள், அதாவது இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அதாவது இதுக்கு இடையில் வந்து பார்த்தா ஒரு பிணைப்பு உருவாகும். அதாவது கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில் ஒரு சிக்மா பிணைப்பு, அதாவது sp3 இனக்கலப்படைந்த ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகுது. அதே மாதிரி இங்கே இருக்க கார்பனுக்கு இதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்மா பிணைப்பு, அதாவது sp2 இனக்கலப்படைந்த ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு இங்கே ஒரு கார்பனுக்கு சிக்மா பிணைப்பு sp2 இனக்கலப்படைந்த ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். ஓகேவா இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பிணைப்பில் அது ஒன்று தான், 2 இல்லை. ஓகேவா ஒரே ஒரு பிணைப்பு ஒரே ஒரு பாண்டத்தை போட்டிருப்போம். ஓகேங்களா சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார்பனோட இணைதிறன் வந்து பார்த்தீங்கன்னா 4. அது 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 என்ன ஆச்சு அப்படின்னா 3 ஆற்றத்தை கூட சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 3 ஓகேவா அணு கூட சேர்ந்து 3 சிக்மா பிணைப்பு உருவாக்கிடுச்சு. 3 சிக்மா பிணைப்பு உருவாக்கிடுச்சு. ஓகேங்களா சரி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனக்கலப்பு ஈடுபடாத ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இனக்கலப்பு ஈடுபடாத ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே பிளான் இருக்குது, ஒரே தளத்தில் இருக்கும். ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே தளமாகவே இருக்கும். ஓகேவா இப்படி வந்து பார்த்தோன்னா ஒரே தளத்தில் இருக்கும். ஓகேவா ஸோ இந்த எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அந்த இனக்கலப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். இங்கே இருக்கும் எலக்ட்ரான். ஓகேவா ஸோ இங்கே எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா நேராக இப்படி பிளான நேராக இருக்கும். ஓகேவா இந்த மாதிரி நேராக இருக்கும். இது வந்து வந்து பார்த்தோன்னா செங்குத்தாக இருக்கும். ஓகேவா அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா அதோட இணைதிறன் 2 ஒரு எலக்ட்ரான் சிக்மா பிணைப்பு ஏற்பட்டுச்சு. இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த இன்னொரு எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா இதோட இணைதிறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இணைதிறன் எலக்ட்ரான் 6 இருக்கும். ஆக்சிஜனுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 6 இருக்கும். இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 2 எலக்ட்ரான் வந்து பிணைப்பில் ஈடுபட்டுச்சு. அதாவது ஒரு எலக்ட்ரான் சிக்மா பிணைப்பு ஏற்பட்டுச்சு, இன்னொரு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஓகேவா இது 2 என்ன ஆகும் அப்படின்னா ஓகேவா அந்த ஒரு எலக்ட்ரானும் இது வந்து பார்த்தோன்னா பக்கவாட்டில் வந்து பார்த்தோன்னா மேற்பொருந்தனால என்ன ஆகுனா பைப்பிணைப்பு உருவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் மேற்பொருந்தனால என்ன ஆகும்னா பைப்பிணைப்பு உருவாகும். இந்த மாதிரி பைப்பிணைப்பு உருவாகும். ஓகேவா அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் சிக்மா பிணைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோம் பைப்பிணைப்பு ஏற்பட்டுரும். மீதி வந்து 4 எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா இனக்கலப்பில் ஈடுபடாத 4 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். இனக்கலப்பில் ஈடுபடாத வந்து பார்த்தீங்கன்னா 4 பிணைப்புக்கு ஈடுபடாத 4 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஆக்சிஜன். ஓகேங்களா சரி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவமைப்பு. ஓகேங்களா சரி. இது பாருங்கள் இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரே தளமாக இருக்கனால அது முக்கோண தளமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா இதனுடைய பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா 120 டிகிரி, அது இதுக்கு இடையில் 120 டிகிரி, இதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா 120 டிகிரி. ஓகேவா அதனால் இது பார்த்தோன்னா முக்கோணத்தலமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா முக்கோணத்தலமாக இருக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இருக்குது இல்லையா கார்பனுக்கு ஆக்சிஜன் இப்படி இருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ண அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானை அந்த 2 பிணைப்பில் என்ன ஒரு பிணைப்பு என்ன பண்ணோம்னா தன்னை நோக்கி இழுத்துக்கும். தன்னை நோக்கி இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கனால ப்ளஸ் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இது மைனஸ். ஓகேங்களா ஸோ இதை கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்த்தனை அதிகமாக இது இழுக்கும். இந்த பக்கம் இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா
இதுக்கு கொடுக்கனால ப்ளஸ், இது வாங்கினால மைனஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி என்னென்னா முனைவுத்தன்மை ஓகேவா? இந்த முனைவுத்தன்மை, இந்த பிணைப்பை வந்து முனைவுத்தன்மை வரும். முனைவுத்தன்மை பார்த்தனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா கருக்கவர் சேர்க்கை வினைக்கு என்ன ஆகுனா ஈடுபடும். இந்த வினை வந்து பார்த்தோன்னா இந்த வினைச்சொல் தொகுதி வந்து பார்த்தோன்னா கருக்கவர் சேர்க்கை வினைக்கு வந்து பார்த்தோன்னா ஈடுபடும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், ஏற்கனவே முன்னாடி சொன்ன முடியும் 3 சிக்மா பிணைப்பு, 3 சிக்மா பிணைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2 என்ன ஆகும் அப்படின்னா பை பிணைப்பில் ஈடுபடுறது. ஓகேவா? கார்பனோட ஒரு எலக்ட்ரானும் ஆக்சிஜனோட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து என்னன்னா ஒரு பை பிணைப்பு உருவாகிடும். இதான் பை பிணைப்பு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தொகுதியோட வடிவமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதாக விட்டோம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.